ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்டில் மேட்ரிக்ஸ் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? ட்ரெஸ் அனாலிசிஸ் பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் பேசிக் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதேமாதிரி இந்த மேட்ரிக்ஸ் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்லையும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சேம் எப்படி நம்ம மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் படிச்சுட்டு அந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடில் கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோமோ அதேமாதிரி இதுலேயும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்னென்னா மேட்ரிக்ஸ் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் வந்து எந்த மெம்பருக்கு கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஸ்டேபிள் மெம்பருக்கு மட்டும்தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஒன்லி ஸ்டேபிள் மெம்பர். ஓகேங்களா? இன்ஸ்டேபிள் மெம்பர், அன்ஸ்டெபிலிட்டி மெம்பர். ஓகேங்களா? இன்ஸ்டெபிலிட்டி மெம்பர்ஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த மேட்ரிக்ஸ் மெத்தட் வந்து கண்டுபிடிக்க மாட்டோம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட், அனதர் ஒன்று ஸ்டிஃப்னஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மெத்தட் இது? ஃபோர்ஸ் மெத்தட், compactability equation. It is depending on statical indeterminacy of the structures. Stiffness method அப்படின்றது நமக்கு displacement method, equilibrium equation and it is depending on kinematic indeterminacy of the structure அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் போயிடலாம். ஓகே. எஸ். Matrix method of structural analysis. Flexibility method. First method is flexibility method. So first of all, what is mean by flexibility? Flexibility அப்படின்னா என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். Flexibility அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ்டு பை யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு யூனிட் ஃபோர்ஸ்னால எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது, அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஃப்ளெக்ஷன் காஸ்டு பை யூனிட் ஃபோர்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ்டு பை யூனிட் ஃபோர்ஸ் இஸ் நோன் as ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா என்னென்னா, ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது ஃபோர்ஸ் ரெக்யூட் டு யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்ஸ் ரெக்யூட் டு யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபோர்ஸ் ரெக்யூட் டு யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட், சின்ன ஒரு கரெக்ஷன் அதை மாற்றி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஃபோர்ஸ் ரெக்யூட் டு யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. எஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் மெத்தடை நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ என்னுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இது நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் பீம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு மூமெண்ட் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல மூமெண்ட்னால் வரக்கூடிய டிஃப்ளெக்ஷன் என்ன, ஸ்லோப் என்ன. ஒரு லோடு ஆக்ட் ஆகுது. இந்த லோடுனால் வரக்கூடிய டிஃப்ளெக்ஷன் என்ன, ஸ்லோப் என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரே லைனில், அதாவது காலம் மேட்ரிக்ஸாக இருக்கட்டும் இல்லை ரோ மேட்ரிக்ஸாக இருக்கட்டும், அதுலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எது வந்து ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் அப்படின்றத ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? எஸ். இப்போ டேரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் போயிடலாம். ஓகே. ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸை FIJ அப்படின்னு எழுதுவோம். FIJ இது ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன் ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் FIJ வாட் இஸ் மீன் பை I அண்ட் J? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ்ட் பை யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ்ட் பை யூனிட் ஃபோர்ஸ், அதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துடும் நமக்கு ஃபஸ்ட்டு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜேன்றது வந்து நமக்கு யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இப்படி கேட்டுருவாங்க கண்டிப்பாக. FIJ KIJன்னு கொடுத்துட்டு வாட் இஸ் I, வாட் இஸ் J அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. TNPSC ஏயில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் இது. அதேமாதிரி TRBயில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க இதை. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசனாக நடந்ததில் வந்து எதுவும் கேட்க கிடையாது. ஓகே. அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ்ட் பை யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்றதுனால F ஃபார் ஃப்ளெக்சிபிலிட்டி, I ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட், J ஃபார் யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? KIJ. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுறோம் அப்படின்னா KIJ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? KIJ அப்போ ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஃபோர்ஸ் ரெக்யூட் டு யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இது என்னது, ஃபோர்ஸ் ரெக்யூட் டு யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபோர்ஸ் ரெக்யூட் டு I ஃபார் ஃபோர்ஸ், J ஃபார் யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரி, ஓகே. இது எதுக்கு நீங்கள் இப்படி எழுதுறீங்க அப்படின்னா கவனிங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸை நம்ம எப்படி எழுதுவோம், A11 அதாவது AIJ, AIJ மறுபடியும் AIJ, ஜஸ்ட் அப்படி ஃபுல்லாக எழுதிக்கலாம் AIJ இப்படி எழுதும் இல்லைங்களா? அப்போது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ், இது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், இது வந்து ரோ இது வந்து காலம் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ A11 A12 A21 A22 இப்படி எழுதும் இல்லைங்களா? சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே. F11 F12 F21 F22. ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட் எழுதுறதுக்காக நம்ம FIJ அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் நம்ம வச்சுக்கிறோம். அது சமேஷன் ஆஃப் FIJ, சமேஷன் ஆஃப் KIJ அப்படின்ற மீன் பண்ணுற மாதிரி தான் நமக்கு என்ன வரும், இந்த FIJ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ரெண்டு பேருக்கும் என்னப்பா ரிலேஷன், இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸுக்கும் இந்த
ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்க்கு என்ன ரிலேஷன் கிடையாது. இவரோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஃபோர்ஸ் ரெக்யூட் டு யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறீங்க, அது ஸ்டிஃப்னஸ். இது டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ்டு பை யூனிட் ஃபோர்ஸ்னு சொல்கிறீங்க. அப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்டிஃப்னஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் இன்க்ரீசிங் 2 times. ஸோ வாட் அபவுட் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இன்க்ரீசிங் 2 times அப்படின்னா இது ஆஃபாக குறைவாக இருக்குது. ஓகேங்களா, அதான கான்செப்ட் நமக்கு. ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், அதான் நமக்கு மீனிங். ஓகே, ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸில் என்ன ரிலேஷன் இவங்க ரெண்டு பேருக்கும், மேட்ரிக்ஸில் என்ன ரிலேஷன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். போத் மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன? மேத்தமெட்டிக்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு ஏஜேஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்றும் கிடையாது, ஏ எடுத்துக்கிறோம். ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ்பா, அதை நான் டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். அதாவது ரோவை காலமாகவும் காலத்தை ரோவை வந்து காலமாக எழுத போகிறேன். 2 ரோவையும் 2 காலமாக எழுத போகிறேன். அப்படி எழுதும் போது எனக்கு ஏ டிரான்ஸ்போஸ் கிடைக்கும். அப்போ ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னு எனக்கு வந்துருச்சு அப்படின்னா அவர் தான் எனக்கு வந்து அந்த மேட்ரிக்ஸ் பேர் தான் எனக்கு வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்றோம். அப்போ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் சரி அண்டு ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் சரி, ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, போத் மேட்ரிக்ஸ் ஆர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். எஃப்ஐஜே இஸ் ஈக்குவல் டு எஃப்ஜேஐ. சரி, எஃப்ஐஜே இஸ் ஈக்குவல் டு எஃப்ஜேஐ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. இதுதான் நமக்கு வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு. ஒன்லி பாசிட்டிவ் டயகனல். ஓகேவா, பாசிட்டிவ் டயகனல். அப்போ எந்த டயகனல்? அது பிரின்சிபல் டயகனல் அப்படின்னு சொல்கிறோம். பிரின்சிபல் என்எம்சி. ஓகேங்களா, பிரின்சிபல் டயகனல். இதுதான் நமக்கு வந்து பிரின்சிபல் டயகனல் சொல்லுவோம். இது வந்து நமக்கு லீடிங் டயகனல் சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து நமக்கு பிரின்சிபல் டயகனல். இன்னொரு டைம் பார்த்துங்க, ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. ஓகே, மேத்தமெட்டிக்ஸ் படிச்சது பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரின்சிபல் டயகனல். இது வந்து நமக்கு இந்த -1 தெரியுது இல்லைங்களா, இது நமக்கு வந்து லீடிங் டயகனல் சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த பிரின்சிபல் டயகனல் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். லீடிங் டயகனல் நெகட்டிவ் தான் நமக்கு வந்து வரலாம், பாசிட்டிவ் வந்தாலும் வரலாம். அது டிபெண்டிங் அப்பான் தி கான்செப்டில். பட் இது நெகட்டிவ் வரலாம். அப்போது இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பாசிட்டிவ் வேல்யூ ஒன்லி டயகனல் வேல்யூ. விச் டயகனல்? பிரின்சிபல் டயகனல் ஒன்லி பாசிட்டிவ் டயகனல். ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்பர் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை எடுத்து நம்ம ரோவின் காலத்தையும் மாற்றி எழுதுங்க. அப்போ 2 -1 -1 2. ஓகேங்களா, அப்போ இது ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ். இதை நான் டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டேன். இதை எடுத்து இங்கே எழுதிட்டேன், இதை எடுத்து மறுபடியும் இங்கே எழுதிட்டேன். அப்போ நமக்கு என்ன வருது? 2 -1 -1 2 தான் வருது. அப்போ இது நமக்கு என்ன மேட்ரிக்ஸ்? இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு எனக்கு ஏன்னு வந்துருச்சு. கரெக்டுங்களா? எஸ் எஸ். ஓகே, ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நமக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், எஃப்ஐஜே இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டாட்டிக்கல் இன்டிட்டர்மினசி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் ஃபோர்ஸ் மெத்தட். ஓகே, அண்டு ஈக்குவேஷன் இஸ் compactability equation. Kij is depending upon the kinematic interference or kinematic interference because of this is displacement method. Equilibrium equation, இது வந்து compactability equation. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஒரு பொறுத்துக்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க. மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அதாவது இது வரலும் ரொம்ப டஃப்பாக கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா, ஏயில் ஒரு டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 2 ஸ்பேன் கண்டினியூஸ் பீம் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு மூமெண்ட் ஆக்டர் வரும், இந்த இடத்துல ஒரு மூமெண்ட் ஆக்டர், இதுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிங்க, அதோட இன்வெர்ஸ் போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. இது வரை தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏயிலும் சரி ப்ளஸ் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் சரி. இதுதான் வந்து நம்ம கான்செப்ட். இது மற்றதை எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இந்த எஃப்ஐஜே கொடுத்துட்டு ஐஜேனா என்ன, ஐனா என்ன, ஜேனா என்ன, இதே கே ஃபார் ஸ்டிஃப்னஸ், எஃப் ஃபார் ஃப்ளெக்சிபிலிட்டி, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் வேற என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த ஸ்டிஃப்னஸ் இன்க்ரீஸ் 2 டைம்ஸ் பண்ணால் ஸ்டிஃப்னஸ் என்ன ஆகுது, டிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னு போட்டுங்க. நம்ம நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு Δ1 டிவைடட் பை ஃபோர்ஸ் 1. அதேமாரி ஸ்டிஃப்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் 1 டிவைடட் பை Δ1 அப்படின்னு சொல்லிட்டு எது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. ஓகே, எஸ். ஸோ F inverse is equal to K அப்படின்னு நம்ம சொல்லுவோம். F inverse is equal to K inverse. ஓகே, ஸோ இப்போ F இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு K அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸை நீங்கள் இன்வர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் நீங்கள் இன்வர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா F அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம இன்வர்ஸ் நம்ம எப்படின்னு பார்ப்போம். சரிங்களா, மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தா வந்து பெரிய விஷயம் கிடையாது நம்ம. ஓகே, எஸ். ஆனால் பேசிக் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். F இன்ட்டு K, அப்போது இது ஒரு இன்வர்ஸ்ப்பா. அப்போ நமக்கு F இன்ட்டு Kன்றதான் ஐன்னு எழுதலாம். எப்படி எழுதுவீங்க, இந்த K இன்வர்ஸ் தான் நான் வந்து F இன்வர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களா, K இஸ் ஈக்குவல் டு F இன்வர்ஸ்னு சொல்கிறீங்களா, அப்போ எடுத்துங்க அப்ளை பண்ணுங்க. F இன்ட்டு F இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு I அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். அப்போது the multiplication, the modulus of F flexibility into K is equal to வேல்யூ என்னன்னு கேட்பாங்க 1. ஏன்னா
I மேட்ரிக்ஸ் நம்ம மாடுலஸ் எடுத்தால் நமக்கு என்ன வரும் 1 தான் நமக்கு வரும். போத் F அண்ட் K மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ நீங்கள் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா 2x2 3x3 4x4 ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கும்பா, அதுக்கு பேர் தான் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது F இன்ட்டு K மேட்ரிக்ஸ் ஆர் நான் ஜீரோ நான் டயகனல் நெகட்டிவ் மேட்ரிக்ஸ் அப்படின்னா நான் ஜீரோ மேட்ரிக்ஸாக இருக்கும், நான் டயகனல் நெகட்டிவ் மேட்ரிக்ஸாக இருக்கும். டயகனல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டயகனல் வந்து நெகட்டிவ் மேட்ரிக்ஸாக நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ F இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு F இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? F இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை மாடுலஸ் ஆஃப் F இன்ட்டு அட்ஜாயின்ட் A. பெரிய விஷயம் கிடையாது. A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை மாடுலஸ் ஆஃப் A இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது நம்ம பார்ப்போம் எப்படின்ட்டு. ஓகே, 2x2 கொடுத்தா ஈஸி, 3x3 கொஞ்சம் வந்து கஷ்டம். ஓகேங்களா, அது கொஞ்சம் போட்டு பார்க்கணும். ஓகே, எஸ். அப்போ இந்த மேட்ரிக்ஸ், அப்போ F இன்வர்ஸோட வேல்யூ தான் நமக்கு என்னப்பா, அதுதான் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். K இன்வர்ஸோட மேட்ரிக்ஸ் என்ன, அதுதான் ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ். K இன்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 பை மாடுலஸ் ஆஃப் K அட்ஜாயின்ட் K டிவைடட் பை 1 பை மாடுலஸ் ஆஃப் A இன்ட்டு அட்ஜாயின்ட் K அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் பிகாஸ் ஆஃப் K இன்வர்ஸ். மாடுலஸ் ஆஃப் F இன்ட்டு K இஸ் ஈக்குவல் டு 1 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, மாடுலஸ் ஆஃப் 1 0 1 0 1 நமக்கு வரும். ஓகேங்களா, 0 1 இதோடைய மாடுலஸ் எடுங்க. மாடுலஸ் என்ன படுத்தா 1 1 மைனஸ் 0, அப்போ 1 வேல்யூ 1 தான் நமக்கு, மாடுலஸ் வேல்யூ நமக்கு 1. ஓகே, இதை நான் சொல்லித்தரேன் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்ம பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஸோ இது வந்து பேசிக் கொஷின் தான். நீங்கள் படிச்சிங்கனாவே போதும், ரொம்ப வந்து அதிகமாக வந்து கொஷின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ், TNPSC, AE, TRB, IAS கொஷின், கேட் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இதே கொஷின் அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆன்சர் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு பேசிக்காக வந்து எழுதி வச்சிருக்கேன். அதை உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ப்ளஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ஸுடைய ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது ட்ரஸ் மெம்பரில், அடுத்து இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். இந்த வீடியோட மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, எஸ். அப்போ ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ், ஓகேப்பா, ஒரு ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக் எப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ணுவீங்க? 3x3 மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் நம்ம ஃபார்ம் ஆகுது. அப்போ KIJ வாட் இஸ் பை I ஃபோர்ஸ், J டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ் ரெக்யூட் டு காஸ்ட் பை யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்க, K11 K12 K13 K21 K22 K3 this is 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 ஃபார் ஃபோர்ஸ், 2 ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே 1ன்றது நமக்கு என்ன ஃபோர்ஸு, இந்த 1ன்றது நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். நீங்கள் எதையும் நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இங்கேயும் 1 இங்கேயும் 1, அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக இருக்குமா, ரெண்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கன்ஃபியூஷன் இல்லை. ஃபஸ்ட்டு இருக்கிறது பேஸ்ட் ஆன் தி ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ், ஃபர்ஸ்ட் இஸ் ஃபோர்ஸ், செகண்ட் ஒன் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் ரெக்யூட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. இதே ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, F11 கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ்ட் பை யூனிட் ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெக்யூட் காஸ்ட் பை யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான், இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ், அவ்வளோதான். இப்போது இது ஒரு சில கான்செப்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா the load in vertical axis y, ஓகே, load in vertical axis y, ஓகே, ஒரு பீம் எடுத்துக்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் x டைரக்ஷன் இஸ் நெக்லெக்டட். ஓகேப்பா, இப்போ நமக்கு என்னென்னா லோடு இப்படி தான் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு டிஃப்ளெக்ஷன் என்ன கண்டுபிடிக்கணும், எனக்கு y டைரக்ஷன் தான், ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இது y டைரக்ஷன், இந்த டிஃப்ளெக்ஷன் தான் எனக்கு வேணும். நீங்கள் போய் x டைரக்ஷன் என்ன வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது, அது 0ன்னு நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா, எஸ். If a member is axially rigid, members are axially rigid, then the axial displacement neglected அப்படின்னு சொல்கிறோம். அதாவது axially rigid member, அதாவது இந்த மெம்பர் நம்ம சொல்கிறோம் axially rigid memberனா எக்ஸ்டென்ஷன் ஆகாது இல்லைங்களா? அப்போ AE டிவைடட் பை L, ஓகேங்களா, AE டிவைட் பை L வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இந்த இடத்துல 0ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆக்சியல் எக்ஸ்டென்ஷன் நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம், அதாவது இந்த டெல்டா Lன்றதை நம்ம கண்டுக்க மாட்டோம். சரிங்களா, இது வந்து ஸ்டிஃப்னஸ் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு காலம் மேட்ரிக்ஸ், அதாவது ஒரு ரோ மேட்ரிக்ஸ், ஒரு காலம் மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸாக இருக்கட்டும், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸாக இருக்கட்டும், எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது நம்ம ஒரு பேசிக் கொஷின்ஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுக்காக மட்டும்தான். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து எப்படி ஒரு ஃபுல்லாக ஒரு அசம்பிளாக ஒரு சம்மை எப்படி போகிறது அப்படின்றத நீட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, எஸ். மேக் காலம் பேஸ்ட் ஆன் ஃபோர்ஸ் மூமெண்ட் கிவன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், காலம் பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்களோ மூமெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி மேக் பண்ணிக்கோங்க அப்படின்றது ஒரு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் வேணுமா, ஃபோர்ஸ் வேணுமா, அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு யூனிட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது அப்படின்னு சொல்கிறோம். யூனிட் ஃபோர்ஸ், சரிங்களா, யூனிட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஸ்டிஃப்னஸ்னா யூனிட் ஃபோர்ஸ்.
அப்ளை பண்ணி எவ்வளோ நமக்கு மூமெண்ட் வருது, எவ்வளோ நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது, எவ்வளோ ரொட்டேஷன் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சோன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, சிம்பிள் தான். ஓகே, எஸ் சொல்லித்தரேங்க. வெயிட் 1 minute. மேக் காலம் பேஸ்ட் ஆன் ஃபோர்ஸ் ஆர் மூமெண்ட் கிவன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீம்பா, ஒரு கேண்டிலிவர் பீம் கொடுத்துட்டீங்க. அதில் ஒரு கப்புள் ஆக்ட் ஆகுது, மூமெண்ட் ஆக்ட் ஆகுது, கிளாக் வைஸ் மூமெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோர்ஸ் நமக்கு ஆக்ட் ஆகுது நமக்கு. இது வந்து கோஆர்டினேட் 2 ஆக்ட் ஆகுது, இது கோஆர்டினேட் 1. அப்போ எத்தனை ஃபோர்ஸ் நமக்கு ஆக்ட் ஆகுது? 2 ஃபோர்ஸ். அப்போ 2x2 மேட்ரிக்ஸ் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். இதே 3 கொடுத்துருந்தாங்கன்னா 3x3 ஃபோர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ மேட்ரிக்ஸ் எத்தனை ஃபார்ம் ஆகும் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? 2x2. அப்போ KIJ இதுதான். ஓகே சார். ஓகே, இப்போ மேட்ரிக்ஸ் எத்தனை ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சிங்களா? பிகாஸ் 2x2 அப்படிங்கும்போது நமக்கு KIJ ஈக்குவல் டு 2x2 இப்படி கூட கேட்கலாம். 2 ஃபோர்ஸ் கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் வந்து எத்தனை மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகுது? KIJ 2x2, KIJ 2x3, KIJ 3x2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மார்க் கொஸ்டினில் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு நமக்கு இல்லை. ஓகேங்களா? அப்போ 2x2 ஃபார்ம் ஆகிடுச்சு உங்களுக்கு, கரெக்டுங்களா? அப்போ K11, K12, K21, K22 அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கரெக்டுங்களா? இப்போனா 2x2 K12, K12, ஓகே, K11, K12, K21, K22 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேட்ரிக்ஸ் 4 மேட்ரிக்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அப்போ இது நமக்கு என்ன மேட்ரிக்ஸ்? இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, பிகாஸ் 2x2. அது மட்டும் இல்லாமல் இது எங்களுடைய சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஏ எடுத்து டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் எங்களுக்கு ஏவதை வரும். அப்போ எந்த டயங்கல் எங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எங்களுக்கு வந்து லீடிங் டயங்கல் வந்து எஸ் கரெக்ட். லீடிங் டயங்கல் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். பிரின்சிபல் டயங்கல் வந்து எங்களுக்கு சேமாக இருக்காது, ஆனால் பாசிட்டிவாக இருக்கும். லீடிங் டயங்கல் நெகட்டிவாக கூட வந்தாலும் எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் போகலாங்களா? எஸ். இப்போ பாருங்கள், K11 1ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால K1ன்றது ஃபோர்ஸு, 1ல் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 1ல் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பாருங்கள். 1ல் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? மூமெண்ட் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? என்ன ஆக்ட் ஆகிட்டு எனக்கு மூமெண்ட் ஆக்ட் ஆகுது. அப்போ ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு, கரெக்டாக? இப்போ ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல? 4EI டிவைடட் பை எல் படிச்சிருக்கோமா? எஸ். ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு அப்படிங்கும்போது 4EI டிவைடட் பை எல். எஸ். அப்போ 4EI டிவைட் பை எல் 1 எழுதியாச்சு. ரெண்டாவது வாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க? 2-1, அதாவது 2ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால 1ல் என்ன நடக்கும்? 2ல் எங்கே ஆக்ட் ஆகுது? எங்களுக்கு ஃபோர்ஸு. அப்போ 1ல் என்ன நடந்துக்க வாய்ப்பு இருக்குது? இங்கே பாருங்கள், இதே சமயம் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ இதுதான் நமக்கு மூமெண்ட். இந்த இடத்துல ஆக்ட் ஆகும்னா இதில் நமக்கு என்ன வரும்? 4EI நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இதில் நமக்கு என்ன ஆக்ட் ஆகும்? இதில் பாதி 2EI டிவைடட் பை எல். அப்போ இதனுடைய ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மூமெண்ட் இங்கே M1 ஒரு மூமெண்ட் ஆக்ட் ஆகுது, இங்கே ஒரு M1 மூமெண்ட் ஆக்ட் ஆகுது. அப்போ டோட்டலாக நம்ம கூட்டினா நமக்கு என்ன வரும்? ரியாக்ஷன். அதாவது ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் M1 ப்ளஸ் M2. அப்போ நமக்கு என்ன வரும்? 6EI டிவைடட் பை எல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வரும். ஓகேங்களா? 6EI டிவைடட் பை எல் ஸ்கொயர். இது ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடிசன் நம்ம சால்வ் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின்ஸ். சரிங்களா? எப்படின்னா இந்த இடத்துல சிம்பிளி சப்போர்ட் பீம், இந்த இடத்துல ஒரு மூமெண்ட் ஆக்ட் ஆகும், இந்த இடத்துல ஒரு மூமெண்ட் ஆகும். அப்போது RA ப்ளஸ் RB நமக்கு 0ன்னு வரும். அப்போது RA இஸ் ஈக்குவல் டு M பை எல்னு வரும். அப்போ எம்மோட வேல்யூ நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6EI டெல்டா டிவைட் பை எல்னு சொல்கிறோம். அப்போ 6EI எல் டிவைட் பை எல்னா ஆல்ரெடி எல், 6EI எல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதுறோம். அப்போ இந்த வேல்யூ என்னவோ அதே தான் இங்கேயும் வரும், அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டு சரி, ஓகே, இதையும் நான் போட போகிறோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்னென்னா இப்போ இதுக்கு நான் வரேன். K12 1ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால 2ல் எஃபெக்ட் என்ன? அப்போ 2ல் நமக்கு என்னென்னு பாருங்கள், ஆல்ரெடி ஃபோர்ஸ் தான். அப்போ ஃபோர்ஸ் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல என்ன வந்துடும்? ரியாக்ஷன் நமக்கு வந்துடணும். ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும். அப்போ யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ரியாக்ஷன் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கும். ரியாக்ஷன் நமக்கு என்ன? சேம் அதே தான், 6EI டெல்டா டிவைட் பை எல் ஸ்கொயர். சேம் கான்செப்ட் அப்ளை பண்ண போகிறீங்க. இதுக்கு வாங்க அடுத்தது. இப்போது 2ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால் 2ல் எஃபெக்ட் என்ன? அப்போ 2ல் பாருங்கள் என்னது? இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சாரி, வெயிட். எஸ், 2ல் என்ன ஆக்ட் ஆகிட்டு இருக்கு? 2ல் நமக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு. அப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் நமக்கு என்ன நடக்கும்? இந்த இடத்துல ஒரு செட்டில்மெண்ட் நமக்கு நடக்குமா? டெல்டா செட்டில்மெண்ட் நடக்குமா? அப்போ நடந்தால் நமக்கு என்ன வரும்? மைனஸ் 6EI டெல்டா டிவைட் பை எல் ஸ்கொயரா. இந்த இடத்துல நமக்கு டவுன்வர்டு. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கிளாக் வைஸ் நடக்குது. ஸோ அப்போ இப்படி நடக்கும், அப்போர்டு நடக்கும். சரியா? டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் தான் நமக்கு வந்து டவுன்வர்டு வந்திருக்கும். இது நமக்கு செட்டில்மெண்ட் இப்படி நமக்கு நடந்திருக்கும். கரெக்டாக? ஏன்னா ஃபோர்ஸ் ரியாக்ஷன் அப்போர்டு தானே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இது டெல்டா. அப்போ இது நமக்கு என்ன? அப்போர்ட் டைரக்ஷனில் போகிறதுனால ப்ளஸ் 6EI டெல்டா டிவைட் பை எல் ஸ்கொயர். இங்கேயும் 6EI டெல்டா டிவைட் பை எல் ஸ்கொயர். அப்போ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 12EI டெல்டா டிவைட் பை எல் கியூப், M பை எல்னு நமக்கு வரும். அப்போ 12EI டெல்டா டிவைட் பை எல் கியூப்ன்றதான் நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் கடைசியாக ஃபார்ம் பண்ணது. ஓகே, சரி, ஓகே. இப்போ இதை வச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க.
ஓகே ஓகே. இப்போ இதை வச்சு நீங்கள் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிங்க. இது ஃப்ளெக்சிபிலிட்டி எஸ், இதை நீங்கள் வச்சுட்டு அப்படியே இன்வெர்ஸ் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. எல் ஸ்கொயர் டிவைடட் பை 6CA சம்திங் 1 1 2 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா? எஸ், இந்த ஏ வந்து கீழே வரும். ஓகேங்களா? இது வந்து நமக்கு மேலே இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு பேசிக் அசம்பிள் கான்செப்ட். நமக்கு நெக்ஸ்ட் நம்ம சம் பார்க்கும்போது டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? எஸ், இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ளை யூனிட் ஃபோர்ஸ். ஓகே, யூனிட் டெல்டா ஃபார் கோஆர்டினேட் 1 1. அப்போ யூனிட் கோஆர்டினேட் 1 இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இந்த இடத்துல 4A நமக்கு வரும். இந்த இடத்துல பேலன்ஸ் 2A நமக்கு m/2 வந்திருக்கும். கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு 6A டெல்டா பை எல் ஸ்கொயர். அதே மாதிரி செட்டில்மெண்ட் 6A டெல்டா பை எல் ஸ்கொயர். மறுபடியும் கூட்டினீங்க அப்படின்னா 12A டெல்டா பை எல் கியூப். இதில் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு. இதுதான் நமக்கு வந்து பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? சம் போடும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஒரு ஃபோர்ஸில் அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல மட்டும் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஓகே, சரிப்பா. இங்கே பாருங்கள், இப்போ 1 2 அப்போ 2 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ K11 K ஆகிடுச்சு, K11 K12 K21 K22. ஓகேவா? எஸ். இப்போ மேட்ரிக்ஸ் வந்து 2x2 மேட்ரிக்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ K11 K12 K21 K22 உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போது 1ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால 1ல் எஃபெக்ட் என்ன? அதாவது பாருங்கள், இந்த பி மட்டும். அப்போ இந்த இடத்துல மூமெண்ட் ஆக்ட் ஆகுது, இதுவும் நமக்கு ஃபிக்ஸ்டு தான். அப்போ இதில் 1. அப்போ ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு. ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு அப்படிங்கும்போது 4A டிவைடட் பை எல். ஓகேங்களா? எஸ். இப்போ K12 வாங்க. 1ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால் 2ல் எஃபெக்ட் என்ன? அப்போ இந்த இடத்துல 4A வந்தால் இதில் நமக்கு என்ன வரும்? 4A டிவைட் பை எல் வந்துச்சுன்னா இதில் பாதி 2A டிவைட் பை எல். நமக்கு 2A டிவைட் பை எல் வந்துருச்சு. கரெக்டுங்களா? இப்போ இது அப்படியே நமக்கு இங்கே தான் சேம் ட்ரான்ஸ்ஃபர், லீடிங் டைங்கில் சேம் வேல்யூ நமக்கு வரும். அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்க வேண்டியதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் K22. சாரி, எஸ், தேர்ட் ஒன் தான் K22. ஃபோர்த் ஒன் ஆக்சுவலாக நம்ம தேர்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ K22 இஸ் ஈக்குவல் டு 2ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால் 2ல் எஃபெக்ட் என்ன? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு மூமெண்ட் அப்ளை பண்ணுறாங்க இந்த இடத்துல. இது நமக்கு ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு. இந்த இடத்துல ஃபேர் அண்ட் நமக்கு வந்து ஹிஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. பட் மூமெண்ட் ஆக்ட் ஆகுதுன்னா இதையும் நம்ம வந்து ஃபிக்ஸ்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு. அப்போ இது நமக்கு என்ன வரும்? 4A டிவைட் பை எல். இந்த பக்கமும் 4A டிவைட் பை எல். அப்போ டீட்டா அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்துல வரும் θ1 ப்ளஸ் θ2. ஓகேங்களா? மூமெண்ட்லாம் ரொட்டேஷன் θ1 ப்ளஸ் θ2. அப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 4 4 8. அப்போ 8A டிவைட் பை எல். அவ்வளோதான். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சிம்பிள் கொஸ்டின் தான். பட் நீங்கள் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின் போலாங்களா? சேம் அதே கான்செப்ட் தான். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது நமக்கு 2 ஃபோர்ஸ் இருக்குது, 2x2 மேட்ரிக்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 1ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால் 1ல் எஃபெக்ட் என்ன? அப்போ இந்த பக்கம் ஒரு θ, இந்த பக்கம் ஒரு θ. அப்போ 4A 8A பை எல். அடுத்து பாருங்கள், 1ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால் 1ல் எஃபெக்ட் என்னன்னு பார்க்குறோம். அப்போ 1ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால 1ல் எஃபெக்ட் 1 மினிட் 1 2. எஸ். அப்போது 1ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இங்கே இருக்குது. அப்போ 2ல் எஃபெக்ட் என்னன்னு பார்க்கணும். 1ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால 2ல் எஃபெக்ட் என்ன? அப்போ 1ல் நமக்கு என்ன ஆக்ட் ஆகிட்டு இருந்ததுல 4A டிவைட் பை எல். கரெக்டுங்களா? அப்போ இதில் பாதி 2A டிவைட் பை எல். கரெக்டுங்களா? அப்போ 2A சேம் இதே வேல்யூ தான் இங்கே வரும். அடுத்து பாருங்கள், 2ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால் 2ல் எஃபெக்ட் என்ன? அதாவது 2ல் ஃபோர்ஸ் இருக்கனால 2ல் மூமெண்ட் ஆக்ட் ஆகுது, அதனுடைய ரொட்டேஷன் என்ன? அப்போ இந்த இடத்துல ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு. அப்போ 4A டிவைட் பை எல். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அந்த 3A டிவைட் பை எல், 2A டிவைட் பை எல், 4A டிவைட் பை எல், 6A டெல்டா டிவைட் பை எல் கியூப், 12A டெல்டா டிவைட் பை எல் கியூப். இதுதான் அப்படியே வளைச்சு நம்ம பேஸ்ட் ஆன் தி சப்போர்ட், பேஸ்ட் ஆன் தி மூமெண்ட் ஆக்டிங்கை பேஸ் பண்ணி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஏன்னா இது வந்து நமக்கு லோடு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நம்ம பார்த்ததெல்லாம் மூமெண்ட் தான் பார்த்தோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லோடு ஒன்று ஆக்ட் ஆகிட்டு இருக்கு 1 2. அப்போ 2x2 மேட்ரிக்ஸ் தான். அப்போ 4 நமக்கு ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா? 4 நம்பர்ஸ் நமக்கு வரணும். அப்போ K11 கண்டுபிடிக்கலாங்களா? 1ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால 1ல் எஃபெக்ட் என்ன? அப்போ நமக்கு 1ல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ இது நமக்கு என்ன செட்டில் ஆகிருக்கும்? 6A டெல்டா டிவைட் பை எல் ஸ்கொயர் நமக்கு 6A டெல்டா டிவைட் பை எல் ஸ்கொயர் நமக்கு வந்திருக்கும். அப்போ ஃபோர்ஸ் டிவைட் பை டெல்டா எடுத்தாச்சு நம்ம. அப்போ இது நமக்கு 6A, இந்த பக்கம் 6A. அப்போ 12A டிவைட் பை எல் கியூப் நமக்கு வரும். ஏன்னா m/l நமக்கு வரும். கரெக்டாக? சரிங்களா? எஸ். இப்போ நமக்கு வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா K12. அப்போ 1ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால் 2ல் எஃபெக்ட் என்ன? அப்போ இது பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது நமக்கு என்ன டவுன்வேர்டு போகிறதுனால நமக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். எங்கே போடுறோம்? நம்ம டவுன்வேர்டு வரதுனால நமக்கு இந்த இடத்துல ஸ்டாண்டிங் நீங்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்டாண்டிங் அப்படிங்கும்போது இது டவுன்வேர்டு நமக்கு நெகட்டிவ் 6A டெல்டா டிவைட் பை எல் ஸ்கொயர். அதாவது என்ன ரீசன் நமக்கு? இது 1ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால் 2ல் எஃபெக்ட் என்ன? 1ல் வந்து லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் நமக்கு சிங்க் ஹவர்ஸ் வந்து டெல்டா குவான்டிட்டி, அதாவது 6A டெல்டா டிவைட் பை எல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சேம் இதே வேல்யூ இங்கே வரும். சேம் அந்த நெகட்டிவ் சிம்பிளும் சேம் அப்படியே தான் நமக்கு வரும். அடுத்தது பாருங்கள், 2ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால் 2ல் எஃபெக்ட் என்ன? 2ல் ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் ஆகிட்டு இருக்கு? m ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு 4A டிவைட் பை எல், ஃபேர் அண்ட் ஹிஞ்ச்டு 3A டிவைட் பை, அப்போ 7A டிவைட் பை எல். அவ்வளோதான். சரிங்களா?
இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். பட் அந்த ஜாயிண்டில் ஆக்ட் ஆக மட்டும் நீங்கள் என்னன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? எஸ், மேக்ஸிமம் நீங்கள் இந்த 2 ஆன்சர் எடுத்துட்டீங்கன்னாவே இது 2 உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இது 2 ஆன்சர் எடுத்துட்டீங்கன்னாவே இந்த 3வது ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிடும். இல்லை இந்த ஆன்சர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகிடும். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஓகே, ஃபோர்ஸ் ஒன் ஃபோர்ஸ். ஸோ வி வாண்ட் ஃபோர்ஸ் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஃபோர்ஸ் 1 எஸ். ஓகே, அதாவது 1ல் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா ஃபோர்ஸோடைய ரியாக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். மூமெண்ட்டை வச்சுட்டு ஃபோர்ஸ் செட்டில்மெண்ட் வச்சுட்டு ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். மூமெண்ட் ஆக்ட் ஆகுனா அதனுடைய ரொட்டேஷன் நமக்கு வேணும். அதான் 4A 6A நம்ம எடுத்துக்கிட்டோம். சரிங்க, 4A 3A நம்ம எடுத்துக்கிட்டோம். ஃபோர்ஸ்னால வரக்கூடிய டெல்டா செட்டில்மெண்ட் ஃபோர்ஸ் அண்டு மூமெண்ட்னால வரக்கூடிய மூமெண்ட் ரொட்டேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் ஃபார்முலா. அங்கே எப்படி நம்ம ஒரு 16 ஃபார்முலா படித்தோமோ அந்த பெண்டிங் மூமெண்ட்டுக்கு அதுமாரி இதை நீங்கள் பேசிக் ஃபார்முலா தெரியும். ஆக்சியல் எஃபெக்ட் அப்போ AE டிவைட் பை L, இது அப்படியே இன்வெர்ஸ் L டிவைட் பை AE. இது நமக்கு என்ன டெல்டா குவான்டிட்டி செட்டில் ஆகுது. அப்போ இதோட டிஸ்பிளே 12A டிவைட் பை L கியூப். மூமெண்ட் ஆக்ட் ஆகுது. அப்போ 4A டிவைட் பை L ஃபேரண்ட் ஃபிக்ஸடு. ஃபேரண்ட் இன்ச்சு 3A டிவைட் பை L. டெல்டா குவான்டிட்டி செட் அப்படின்னா இது வந்து ஹிஞ்ச் 2 இருக்கும்போது 3A டெல்டா டிவைட் பை L ஸ்கொயர் நமக்கு வரணும். இது வந்து ரொட்டேஷன் டார்க் டிவைட் பை ரொட்டேஷன் போட்டுனா GJ டிவைட் பை L நமக்கு வரும். சரிங்களா? பேசிக் ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாங்களா? எஸ், லாஸ்ட் பேஜ். ஓகேங்களா? அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ். இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, அதோட டிஃப்ளெக்ஷன் என்ன, ஃபோர்ஸு டிஃப்ளெக்ஷன் அப்படின்ற நம்ம வந்து இப்போ எங்கே பார்த்தோம், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ வரப்போகுது அப்படின்ற பார்க்கணும். டேரெக்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃப்ளெக்ஷன் வேலை எழுத போகிறோம். சரிங்களா? எழுதலாமா? யூஸ் மேக்ஸ்வெல் ரெசிப்ரோக்கல் தியரம். அதாவது 1 to 2 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1 2 அண்டு 2 1. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ்டு பை யூனிட் ஃபோர்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ்டு பை யூனிட் ஃபோர்ஸ் 1ல் என்ன அப்படின்றது நம்ம Fij ஈக்குவல் டு Fji, அதாவது F12 ஈக்குவல் டு F21. அதான் நமக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் 1 டியூ டு யூனிட் ஃபோர்ஸ் அஸ் டைரக்ஷன் ஆஃப் தி 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எஸ். அப்போ ஒரு 2 கிராஸ் மேட்ரிக் இப்போ நம்ம டேரெக்டாக சம் வந்துடலாம். ஓகே, மற்ற எல்லா கான்செப்ட்டுமே நமக்கு வந்து சேம் தான். ஓகே, எஸ். இப்போ பாருங்க, இந்த இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் ஒரு சம் இருக்குமே. எஸ், திஸ் இஸ் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் சம். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எஸ். ஸோ கொஸ்டின் நம்ம போகலாம். கேண்டிலிவர் பீம் ஏபி கொடுத்துட்டீங்க. ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது 2ல் அபோவில். இது ஒரு ஆக்சியல் எஃபெக்ட் ஆக்ட் ஆகுது. அப்போ 1ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால் 1ல் என்ன எஃபெக்ட் இருக்கும்? இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெல்டா குவான்டிட்டி எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஓகே, 1லனாலும் 1ல் தான் பார்க்குறோம். 1ல் 2ல் என்னன்னு கேட்டால் 0 தான் நமக்கு. ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? எக்ஸ் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒயில் என்ன எஃபெக்ட் ஆகும் போது 0 போட்டாச்சு நமக்கு இங்கே. அதேமாதிரி இங்கே 0னா இங்கேயும் நமக்கு 0. இது பாருங்கள், எக்ஸ் டைரக்ஷனில் L டிவைட் பை ஏன்னு வரணும். AE டிவைட் பை L போட்டால் நமக்கு ஸ்டிஃப்னஸ் ஆகிடும். இது வந்து L டிவைட் பை AE. இப்போ பாருங்கள், ஒரு கேண்டிலிவர் பீம் அப்வர்ட் லோடு ஆக்ட் ஆகுது எனக்கு. அப்போ நமக்கு டிஃப்ளெக்ஷன் நமக்கு என்ன வரும்? WL கியூப் டிவைட் பை 3A நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன். சரிங்களா? இப்போ டெல்டா டிவைட் பை லோடை கொண்டு வந்துருங்க கீழே. அப்போ L கியூப் பை 3A வந்துருச்சா ஃப்ளெக்சிபிலிட்டி? அவ்வளோதான்ப்பா. ரொம்ப ரொம்ப சிம்பிள், பெரிய விஷயமே கிடையாது. ஸ்டிஃப்னஸை விட ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த மெத்தட், ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட். ஓகேங்களா? இது புரிஞ்சுதுங்களா? அதாவது ஆக்சியல் எஃபெக்டில் 1ல் F11 1ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால 1ல் எஃபெக்ட் என்ன? அப்போ AE டிவைட் பை L, அப்போ L டிவைட் பை AE முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால் 2ல் எஃபெக்ட் என்ன? 0, ஒன்றுமே இருக்காது. அதேமாரி 2ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால 1ல் எஃபெக்ட் என்ன? 0, ஒன்றுமே இருக்காது. அதேமாரி 2ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால் 2ல் எஃபெக்ட் என்ன? அப்போ 2ல் என்ன ஆக்ட் ஆகிட்டு இருக்குது? ஒரு ஃபோர்ஸ். அப்போ WL கியூப் பை 3A என்னோட டிஃப்ளெக்ஷனு. கேண்டிலிவர் பீம் ஃப்ரீ ஹேண்ட் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா எழுதியாச்சு. அவ்வளோதான், L கியூப் பை 3A. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. 2x2 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. 1ல் ஆக்ட் ஆகுது. 1 நமக்கு என்னென்னு பாருங்கள், F11. ஓகேங்களா? F11 1ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால் 1ல் எஃபெக்ட் என்ன? 1 என்ன ஆக்ட் ஆகுறாரு? ஒரு டிஃப்ளெக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு. அப்போ L கியூப் பை 3A வந்துருச்சா? வந்துருச்சு. அப்போது F12 அப்போ 1ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால் 2ல் எஃபெக்ட் என்ன? அப்போது 2ல் நமக்கு என்ன வந்துட்டார்? மூமெண்ட் வந்துட்டார். அப்போ மூமெண்ட்னால வரக்கூடிய டிஃப்ளெக்ஷன். இவரெல்லாம் டிஃப்ளெக்ஷன் கேட்டகரி, இவரெல்லாம் ஸ்லோப் கேட்டகரி. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நமக்கு டிஃப்ளெக்ஷன் கேட்டகரி, இதெல்லாம் டிஃப்ளெக்ஷன் கேட்டகரி, இதெல்லாம் வந்து ரொட்டேஷன் ஆர் ஸ்லோப் கேட்டகரி. ஓகேங்களா? அப்போது 1ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால் 2ல் எஃபெக்ட் என்ன பாருங்கள். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் பார்க்கலீங்களா? 2ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால 1ல் டிஃப்ளெக்ஷன் என்ன? அப்போ 2ல் நமக்கு என்ன ஆக்ட் ஆகுது பாருங்கள். ஏன்னா இது ஃபஸ்ட்டுக்கு இது டிஸ்பிளேஸ்மெண்ட், இதுதான் நமக்கு வந்து ஃபோர்ஸு. அப்போது 2, அப்போ நமக்கு என்ன ஒரு ML ஸ்கொயர்டு பை 2EA. கரெக்டுங்களா? மூமெண்ட் ஆக்ட் ஆகிறதுனால டிஃப்ளெக்ஷன் வந்து ML ஸ்கொயர்டு பை 2A, L ஸ்கொயர்டு பை 2A வந்துருச்சுங்களா? ஏன்னா யூனிட் தான் நம்ம போடுறோம் அந்த இடத்துல. அடுத்து பாருங்கள், இது வேல்யூ அப்படியே நமக்கு வரும். அடுத்து என்ன கேட்குறாங்க? 2ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால் 2ல் எஃபெக்ட் என்னன்னு கேட்குறீங்க. அப்போ 2ல் நமக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பாருங்கள்.
ரன்ல எனக்கு ஆக்ட் ஆகிறது வந்து மூமெண்ட். அப்போ மூமெண்ட்னால வரக்கூடியது ரொட்டேஷன். அப்போ எம்எல் டிவைடட் பை இஐன்னு எழுதும். அப்போ இஐ டிவைடட் பை எல் டிவைடட் பை இஏ, அவ்வளோதான். சேம் இதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்கும் வரும். சரிங்களா? ஸோ இதில் வந்து கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப நீங்கள் வந்து இது ஒரி பண்ணிக்க தேவையில்ல, ரொம்ப ஈஸி தான். இதே இந்த கொஷின்ஸ் வந்து ஐஇஎஸ்ல கேட்ட கொஷின், ஐஇஎஸ் கேட்டில் கேட்ட கொஷின்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? இந்த கொஷின் வந்து கேட்டில் கொஷின், இந்த கொஷின் ஒரு டைம் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இது ஃபுல் கொஷின் கேட்கல டிஆர்பியில். ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய இது ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கேட்டாங்க. ஓகேங்களா? இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சது. ரொம்ப வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ஷன் நம்ம செக் பண்ணணும். கிளாக் வைஸில் ஆக்ட் ஆகுதா, ஆன்டி கிளாக் வைஸில் ஆக்ட் ஆகுதா, அந்த கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில் நம்ம கொஷின் சால்வ் பண்ணும்போது நம்ம அதில் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அனலைசிஸ் அண்டு மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மேட்ரிக்ஸ் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். இதில் ஒரு 10 கொஸ்டின், அதில் ஒரு 10 கொஸ்டின், ஒரு 20 கொஸ்டின் சால்வ் பண்ணால் நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இதை பற்றினா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்க தேவையில்ல, இது ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, எஸ், ஓகே, ஓகே. இதுவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிச்சு. இதில் ஒரே ஒரு டாபிக் மட்டும் மிஸ்ஸிங். என்ன டாபிக் அப்படின்னா அந்த சிங்கிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் சொல்லிட்டு அன்டேம்ப்டு கண்டிஷன், டேம்ப்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். அந்த டாபிக் வந்து நம்ம மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ்லாம் நம்ம படிச்சிடலாம். சரிங்களா? இந்த சிங்கிள் எஸ்டிஓஎஃப் சிங்கிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டேம்ப்டு கண்டிஷன், அன்டேம்ப்டு கண்டிஷன், ஸோ இதனுடைய ஃபார்முலா, இந்த ஃப்ரீக்வன்சி, இந்த ஆம்ப்ளிடியூட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான், ரொம்ப வந்து டஃப் கிடையாது. ஈஸியாக நீங்கள் பேசிக் புரிஞ்சிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலாம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் முடிஞ்சது. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much and all the very best.